ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு நார்மலாக நம்ம கேஷுவலாக பேசக்கூடிய வாக்கியங்களும் இருக்கும், ரெஸ்பெக்டாக பேசக்கூடிய வாக்கியங்களும் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் நம்ம ஈக்குவல் ஏஜ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளோட ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்ட்டுமே பேசக்கூடிய வாக்கியங்களை எந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். பட் முக்கியமாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ முடியும் போதே உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. உங்க ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாலேயே ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட ஹிந்தி ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். உங்களால் தொடர்ந்து ஹிந்தியில் பேச முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீ ஃபைலை செக் பண்ணிட்டியா? நீ ஃபைலை செக் பண்ணிட்டியா அப்படிங்கிறத தும்னே ஃபைல் செக் கியா, தும்னே ஃபைல் செக் கியா அப்படின்னு கேட்கணும். தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம், ஃபைல் அப்படின்னா நம்ம சேம் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். செக் கியா அப்படின்னா செக் பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தம். இந்த கியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மீனிங் கிடையாது, அது கியா. இது கியா. கியா அப்படின்னா செய்கிறதோட பாஸ்ட் டென்ஸ். செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்குரியது தான் இந்த கியா. தும்னே ஃபைல் செக் கியா அப்படின்னா நீ ஃபைலை செக் பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃபைலை செக் பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர்கிட்ட பேசக்கூடிய வார்த்தையை, சேம் வார்த்தையை ஒரு சுப்பீரியர்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறத சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபைலை செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்காம, நீங்கள் ஃபைலை செக் பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கேட்குறோம் இல்லையா, அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஃபைலை செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கியா ஆப்னே ஃபைல் செக் கி ஹே அப்படின்னு கேட்கணும். இப்போ ஒரு யங்ஸ்டர்கிட்ட நம்ம கேட்குறோம், இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குல்ல, நம்ம கேட்போம் இல்லையா, நம்மளோட ஜூனியர்கிட்ட இந்த மாதிரி கேட்போம், நீ நான் தானே பேசுவோம். ஸோ அவங்ககிட்ட பேசும்போது இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறோம். இது கேட்கும்போது கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்மளோட சுப்பீரியர் நம்மகிட்ட பேசும்போது ஆஃபீஸாக இருந்தாலும் இந்த டோனில் தான் பேசுகிறாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறத ஏ டாக்குமெண்ட் ரெடி ஹே கியா, ஏ டாக்குமெண்ட் ரெடி ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஏ டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட், ரெடி ஹே கியா அப்படின்னா ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். ஏ டாக்குமெண்ட் ரெடி ஹே கியா, இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கிறதா, இந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கிறதா ரெஸ்பெக்டாக கேட்குறோம். கியா ஏ டாக்குமெண்ட் ரெடி ஹே, கியா ஏ டாக்குமெண்ட் ரெடி ஹே அப்படின்னு கேட்கணும். மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், மீட்டிங் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத மீட்டிங் கப் ஸ்டார்ட் ஹோகி அப்படின்னு கேட்கணும். கப் அப்படின்னா எப்பொழுது, ஸ்டார்ட் ஹோகி அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் கப் ஸ்டார்ட் ஹோகி அப்படின்னா மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவில் நிறையா ஆங்கில வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் பேசுகிறோம். ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கிறதுனால நம்ம ஹிந்தியில் பேசும்போது இங்கிலீஷ் வேர்டும் சேர்த்து தான் நம்ம பேச போகிறோம். இப்போ மீட்டிங் எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்கணும். இப்போ ரெண்டும் ஒன்று தான். மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று தான், மீட்டிங் எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிறது ஒன்று தான். இந்த ஹிந்தி வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் கப் ஷுரு ஹோகி அப்படின்னு கேட்கணும். இந்த ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது, தொடங்குறது. ஓகேவா? இப்போ ஜூனியர்கிட்ட பேசணும், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா. இது ஒன் ஆஃப் த ரிக்வெஸ்ட் வேர்டு தான். ஆனால் நம்ம ஒரு ஜூனியர்கிட்ட பேசணும். எப்படி பேசுறது அப்படின்னா, தோடா கல் ஜல்தி ஆனா, தோடா கல் ஜல்தி ஆனா அப்படின்னு சொல்லணும். இங்கே ஆவோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலை, ஆனா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தோடா கல் ஜல்தி ஆனா அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா கிருபியா தோடா கல் ஜல்தி ஆயே அப்படின்னு சொல்லணும். கிருபியா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். தோடா அப்படின்னா கொஞ்சம், கல் நாளைக்கு, ஜல்தி சீக்கிரம், ஆயே அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். கிருபியா தோடா கல் ஜல்தி ஆயே அப்படின்னா
தயவுசெய்து நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு அர்த்தம். நீ பாஸ் கிட்ட பேசிட்டியா? நீ பாஸ் கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறத தும்னே பாஸ் சே பாத் கி, தும்னே பாஸ் சே பாத் கி அப்படின்னு கேட்கணும். தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். பாஸ் சே அப்படின்னா பாஸ் கிட்ட அப்படின்னு அர்த்தம். பாத் கி அப்படின்னா பேசிட்டியா அப்படின்னு அர்த்தம். இந்த பாத் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலுக்குரியது, அதனால நம்ம கி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். தும்னே பாஸே பாத் கி அப்படின்னா நீ பாஸ் கிட்ட பேசிட்டியா அப்படின்னு அர்த்தம். இதே வாக்கியத்தை வேற மாதிரியும் பேசலாம். நீங்கள் இதில் பாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ முதலாளிகிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் தும்னே மாலிக் சே பாத் கி, தும்னே மாலிக் சே பாத் கி அப்படின்னு கேட்கணும். மாலிக் அப்படின்னா முதலாளி, உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் மாலிக் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பாஸ் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னா கியா ஆப்னே பாஸ் சே பாத் கி, கியா ஆப்னே பாஸ் சே பாத் கி அப்படின்னு கேட்கணும். நம்ம கியா அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். பாஸ் சே பாத் கி அப்படின்னா பாஸ் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். கியா ஆப்னே பாஸ் சே பாத் கி அப்படின்னா நீங்கள் பாஸ் கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு மரியாதையாக கேட்பதாக அர்த்தம். லேப்டாப்பை ஆன் பண்ணு அப்படின்னா லேப்டாப் ஆன் கரோ, கரோ அப்படின்னா செய்கிறது. லேப்டாப் ஆன் கரோ அப்படின்னா லேப்டாப் ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். லேப்டாப் ஆன் பண்ணுங்க அப்படின்னா லேப்டாப் ஆன் கீஜியே, லேப்டாப் ஆன் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஆஃபீஸில் பேசும்போது இந்த வாக்கியத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். நெட்டு ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதே ஹிந்தியில் நெட் ஸ்லோ சல் ரஹா ஹை, நெட் ஸ்லோ சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். நம்ம இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னா நெட் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்டர்நெட் தீரே சல் ரஹா ஹை, இல்லைன்னா நெட் தீரே சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்கிறோம். தீரே அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட் தீரே சல் ரஹா ஹை அப்படின்னா இன்டர்நெட் மெதுவாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு காப்பி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லணும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், எனக்கு ஒரு காப்பி எடுத்து கொடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் தமிழில் ஒரு நகல் எடுத்து கொடுன்னு சொல்லியிருக்கேன். நான் ப்ராக்கெட்டில் காப்பின்னு போட்டிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நகல் எடுத்து கொடு, ஒரு காப்பி எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறத ஏக் காப்பி பனாதோ, ஏக் காப்பி பனாதோ அப்படின்னு சொல்லணும். ஏக் அப்படின்னா ஒரு, காப்பி அப்படின்னா நகல், பனாதோ அப்படின்னா எடுத்துக்கொடு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் நம்ம ஈக்குவல் வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. பனா அப்படின்னா உருவாக்குறது, தோ அப்படின்னா கொடுக்கறது. பனாதோ அப்படின்னா உருவாக்கி கொடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏக் காப்பி பனாதோ அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் சொல்கிறது மாதிரி ஒரு காப்பி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறத ஏக் காப்பி பனாதோ அப்படின்னு சொல்லணும். இப்போது தயவுசெய்து ஒரு காப்பி எடுத்து கொடுங்க அப்படின்னு மரியாதையை கேட்குறதுக்கு கிருபையா ஏக் காப்பி பனா தீஜியே, கிருபையா ஏக் காப்பி பனா தீஜியே அப்படின்னு சொல்லணும். பனா தீஜியே அப்படின்னா உருவாக்கி கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். பனா தீஜியே உருவாக்கி கொடுங்கள் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு நகல் எடுத்து கொடுங்க, ஒரு காப்பி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஜூனியர்கிட்ட பேச போகிறோம். பிரிண்டர் வேலை செய்யுதில்ல, இந்த மாதிரி பேசுவோம். பிரிண்டர் வேலை செய்யுதில்ல அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்குறது அப்படின்னா பிரிண்டர் காம் கர் ரஹா ஹை கியா, பிரிண்டர் காம் கர் ரஹா ஹை கியா அப்படின்னு கேட்கணும். பிரிண்டர் அப்படிங்கிறத நம்ம சேம் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். காம் அப்படின்னா வேலை, கர் ரஹா ஹை அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பின்னாடி சேர்க்குற கியா வந்து செய்து கொண்டிருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது. வேலை செய்யுதில்ல, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இந்த கியா அப்படிங்கிறத நம்ம சேர்க்குறோம். இப்போ சீனியர்கிட்ட பேச போகிறோம். பிரிண்டர் வேலை செய்தா, பிரிண்டர் வேலை செய்தா சார், இந்த மாதிரிலாம் கேட்போம்ல. இப்போது பிரிண்டர் வேலை செய்கிறதா அப்படிங்கிறத கியா பிரிண்டர் காம் கர் ரஹா ஹை, கியா பிரிண்டர் காம் கர் ரஹா ஹை அப்படின்னு கேட்கணும். இந்த கியா அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாற்றுறதுக்காக நம்ம முன்னாடி சேர்க்குறோம். லைட்டை ஆன் பண்ணு, லைட்டை ஆன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறத லைட் சலாவோ யார் அப்படின்னு சொல்லணும். லைட் சலாவோ அப்படின்னா லைட்டை ஆன் பண்ணுன்னு அர்த்தம். லைட் சலாவோ யார் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறதுக்கு தான் இந்த யார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். இது தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தியில்
அரே யார் அப்படின்னா ரொம்ப நெருக்கமா சொல்றது, ஃப்ரெண்ட்லியா சொல்றது, பட்டின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த யார் அப்படிங்கிறத சேர்க்கிறோம். லைட் ஆன் பண்ணுப்பா, இந்த பண்ணுப்பான்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அன்பா சொல்றோம். லைட் ஆன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, இது எப்படி சொல்றதுன்னா இப்ப நம்ம சொன்னது மாதிரி தான். லைட் சலாவோ யார், லைட் சலாவோ யார் அப்படின்னா லைட் ஆன் பண்ணுப்பா அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் ரெக்வெஸ்டா. எப்படி சொல்லலாம்? கிருப்பியா லைட் ஆன் கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். லைட் ஆன் கர் தீஜியே அப்படின்னா லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு பென் கொடு, ஒரு பேனா, எனக்கு ஒரு பேனா கொடு அப்படிங்கிறத முஜே ஏக் பென் தோ, முஜே ஏக் பென் தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஏக் பென் அப்படின்னா ஒரு பென், கொடு அப்படின்னா தோ. முஜே ஏக் பென் தோ அப்படின்னா எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு பேனா கொடுங்க. எப்படி கேட்கலாம்? முஜே ஏக் பென் தீஜியே, முஜே ஏக் பென் தீஜியே அப்படின்னு சொல்லணும். தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபைல் யாருக்காக, இந்த ஃபைல் யாருக்காக அப்படின்னு கேட்கணும். உங்கள் டேபிளில் நிறைய ஃபைல் வந்துருச்சு, உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஃபைல் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த ஃபைல் யாருக்கு, யாருக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஏ ஃபைல் கிஸ்கே லியே ஹை, ஏ ஃபைல் கிஸ்கே லியே ஹை அப்படின்னு கேட்கணும். ஏ ஃபைல் அப்படின்னா இந்த ஃபைல், கிஸ்கே லியே அப்படின்னா யாருக்காக அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபைல் யாருக்காக, ஏ ஃபைல் கிஸ்கே லியே ஹை அப்படின்னு கேட்கணும். உன்னுடைய லஞ்ச் ஆகிவிட்டதா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதோட மீனிங் என்ன அப்படின்னா லஞ்ச் முடிஞ்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா. உனக்கு லஞ்ச் முடிச்சிட்டியா, லஞ்ச் முடிஞ்சா, லஞ்ச் ஆயிடுச்சா கேட்போம்ல. இதைத்தான் இங்கே உன்னுடைய லஞ்ச் ஆகிவிட்டதா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா துமாரா லஞ்ச் ஹோ கயா, துமாரா லஞ்ச் ஹோ கயா அப்படின்னு கேட்கணும். துமாரா லஞ்ச் அப்படின்னா உன்னுடைய லஞ்சு, ஹோ கயா அப்படின்னா முடிஞ்சா, ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். துமாரா லஞ்ச் ஹோ கயா அப்படின்னா உன்னோட லஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களோட லஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி கேட்கலாம்? கியா ஆப்கா லஞ்ச் ஹோ கயா அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக சொல்றது, ஆப்கா லஞ்ச் அப்படின்னா உங்களுடைய லஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஹோ கயா அப்படின்னா ஆயிடுச்சா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு அர்த்தம். காஃபி போட்டாச்சுல அப்படின்னு கேட்குறோம். ஸோ பிரேக் டைமு, காஃபி போட்டாச்சுல அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? காஃபி பனேகி கியா, காஃபி பனேகி கியா அப்படின்னு கேட்கணும். நம்ம இந்த பனா அப்படிங்கிறது தான் இங்கே பனேகின்னு சொல்கிறோம், உருவாக்குறது. இந்த பனானா, பனா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சமையல் சம்மந்தப்பட்ட இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சில இடங்களில் மற்ற இடங்களில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா காஃபி போட்டாச்சுல அப்படிங்கிறத காஃபி பனேகி கியா அப்படின்னு கேட்கணும். காஃபி போட்டாச்சா அப்படின்னா கியா காஃபி பனேகி, கியா காஃபி பனேகி அப்படின்னு கேட்கணும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வயசு கம்மியானவங்ககிட்ட தம்பி காஃபி போட்டாச்சுல அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த காஃபி போட்டாச்சுல அப்படிங்கிறத காஃபி பனேகி கியா அப்படின்னு கேட்கணும். இப்போ ரெஸ்பெக்டாக கேட்குறோம், காஃபி போட்டாச்சா அப்படின்னு கேட்போம்ல. இங்கே என்ன கேட்குறது அப்படின்னா கியா காஃபி பனேகி அப்படின்னு கேட்கணும். ஸோ இதை நான் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கியா காஃபி பனேகி அப்படின்னா காஃபி போட்டாச்சா அப்படின்னு அர்த்தம். எனக்கும் கொஞ்சம் கொடு, காஃபி போட்டாச்சு வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? முஜே பி தோடா தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, முஜே பி அப்படின்னா எனக்கும் அப்படின்னு அர்த்தம். தோடா அப்படின்னா கொஞ்சம், தோ அப்படின்னா கொடு. முஜே பி தோடா தோ அப்படின்னு சொல்லணும். எனக்கும் கொஞ்சம் கொடுங்கள், ரொம்ப சிம்பிள் தானே. முஜே பி தோடா தீஜியே, முஜே பி தோடா தீஜியே அப்படின்னு சொல்லணும். தீஜியே அப்படின்னா கொடுங்கள். நேரம் என்ன ஆச்சு கேட்போம்ல, நேரம் என்ன ஆச்சு? சமய் கியா ஹுவா ஹை, சமய் கியா ஹுவா ஹை அப்படின்னு கேட்கணும். சமய் அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம். கியா ஹுவா ஹை அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். சமய் கியா ஹுவா ஹை அப்படின்னா நேரம் என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இதே வாக்கியத்தை டைம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த சமய் அப்படிங்கிறத டைம்னு மாற்றிக்குவோங்க. டைம் கியா ஹுவா ஹை, டைம் கியா ஹுவா ஹை அப்படின்னு கேட்கணும். இப்போ மீட்டிங் ரூம் போக போகிறோம்.
வா மீட்டிங் ரூம் போகலாம், வா மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது எப்படி கூப்பிடலாம்? ஒரு ஃப்ரெண்ட்லி ஏஜ் இருக்கவங்ககிட்ட கூப்பிடுறோம், எப்படி கூப்பிடலாம்? சலோ மீட்டிங் ரூம் சல்தே ஹேன், சலோ மீட்டிங் ரூம் சல்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். சலோ அப்படின்னா வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த சலோ அப்படிங்கிறத அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீட்டிங் ரூம் அப்படின்னா சேம் மீட்டிங் ரூம். மீட்டிங் ரூம் வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம சொல்லிக்கலாம் மீட்டிங் ரூம். சல்தே ஹேன் அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். சலோ மீட்டிங் ரூம் சல்தே ஹேன் அப்படின்னா வா மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். வாங்க மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னா சலியே மீட்டிங் ரூம் சல்தே ஹேன். அங்கே சலோன்னு சொன்னோம், இங்கே என்ன சொல்கிறோம்? சலியே அப்படின்னு சொல்கிறோம். சலியே மீட்டிங் ரூம் சல்தே ஹேன் அப்படின்னா வாங்க மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். பாஸ் கூப்பிடுறாரு, பாஸ் கூப்பிடுகிறார் அப்படின்னா பாஸ் புலா ரஹே ஹேன், பாஸ் புலா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாஸ் அப்படின்னா சேம் பாஸ் தான் சொல்கிறோம். புலா ரஹே ஹேன் அப்படின்னா கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சில இடங்களில் இந்த கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்கில் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லாமல் தமிழில் உங்களுக்கு சொல்லும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நான் சொல்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லாமல் கூப்பிடுகிறார் அப்படின்னு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? பாஸ் புலா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். புலா அப்படின்னா கூப்பிடுறது, புலா ரஹே ஹேன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பாஸ் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், பாஸ் உங்களை கூப்பிடுகிறார், பாஸ் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி சொல்லலாம்? பாஸ் ஆப்கோ புலா ரஹே ஹேன், பாஸ் ஆப்கோ புலா ரஹே ஹேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஆப்கோ அப்படின்னா உங்களை அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஆப்கோ புலா ரஹே ஹேன் அப்படின்னா பாஸ் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறாயா, இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறத அபி ஃப்ரீ ஹோ கியா, அபி ஃப்ரீ ஹோ கியா அப்படின்னு கேட்கணும். அபி அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ஹோ கியா அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். அபி ஃப்ரீ ஹோ கியா, இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கியா ஆப் அபி ஃப்ரீ ஹேன் அப்படின்னு கேட்கணும். இந்த ஹேன் அப்படிங்கிறது நம்ம ஆப் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறதுனால ஹை யூஸ் பண்ணாமல் ஹேன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னா கியா ஆப் அபி ஃப்ரீ ஹேன் அப்படின்னு கேட்கணும். இந்த வேலையை நாளைக்குள்ளே முடிச்சிரு, இந்த வேலையை நாளைக்குள்ளே முடிச்சிரு. எப்படி சொல்லலாம்? ஏ காம் கல் தக் கதம் கரோ அப்படின்னு சொல்லணும். ஏ காம் அப்படின்னா இந்த வேலையை, கல் தக் அப்படின்னா நாளைக்குள் அப்படின்னு அர்த்தம். முடித்து விடு அப்படின்னா கதம் கரோ அப்படின்னு சொல்லணும். ஏ காம் கல் தக் கதம் கரோ அப்படின்னா இந்த வேலையை நாளைக்குள்ளே முடிச்சிரு அப்படின்னு அர்த்தம். கரோ அப்படின்னா செய்கிறது, கதம் கரோ முடிச்சிரு அப்படின்னு அர்த்தம். இப்போது ரெஸ்பெக்டாக சொல்கிறோம், இந்த வேலையை நாளைக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? கிருபியா ஏ காம் கல் தக் கதம் கீஜியே அப்படின்னு சொல்லணும். இல்லை கிருபியா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். கதம் கீஜியே அப்படின்னா முடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு, வேலையை முடிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புன்னு சொல்லுவோம்ல, எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு அப்படிங்கிறத முஜே ரிப்போர்ட் பேஜ் தோ, முஜே ரிப்போர்ட் பேஜ் தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, ரிப்போர்ட் அப்படின்னா சேம் ரிப்போர்ட் தான், பேஜ் தோ அப்படின்னா அனுப்பு அப்படின்னு அர்த்தம். இங்கே பேஜ் அப்படின்னா அனுப்புறது, தோ அப்படின்னா கொடுக்கறது. ரெண்டையும் நம்ம தனித்தனி மீனிங் பார்க்கக்கூடாது. பேஜ் தோ அப்படின்னா அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முஜே ரிப்போர்ட் பேஜ் தோ அப்படின்னா எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு அப்படின்னு அர்த்தம். எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க, எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறத முஜே ரிப்போர்ட் பேஜ் தீஜியே, முஜே ரிப்போர்ட் பேஜ் தீஜியே அப்படின்னு சொல்லணும். பேஜ் தீஜியே அப்படின்னா அனுப்புங்கள் அப்படின்னு அர்த்தம். நீ மெயில் செக் பண்ணிட்டியா, இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, நீ மெயில் செக் பண்ணிட்டியா, மெயில் பார்த்தியா, செக் பண்ணிட்டியா, இப்படிலாம் கேட்போம்ல. நீ மெயில் செக் பண்ணிட்டியா அப்படின்னா மெயில் செக்கியா தும்னே, மெயில் செக்கியா தும்னே அப்படின்னு கேட்கணும். இதை வேற மாதிரி கேட்டுக்கலாம். மெயில் செக்கியா தும்னே அப்படின்னு கேட்கலாம், தும்னே மெயில் செக்கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம், செக்கியா அப்படின்னா செக் பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மெயில் செக் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் மெயில் செக் பண்ணியிருக்கீங்களா
ரெஸ்பெக்டாக கேட்குறோம் இல்லையா? இது எப்படி கேட்குறது அப்படின்னா, கியா ஆப்னே மெயில் செக் கி ஹை, கியா ஆப்னே மெயில் செக் கி ஹை அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா கொஸ்டினுக்காக நம்ம சொல்கிறது தான். ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கு இல்லையா? செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால ஆப்னே அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். ஆப்னே மெயில் செக் கி ஹை அப்படின்னா மெயில் செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். பதில் அனுப்ப மறந்துடாத, ரிப்ளை பண்ண மறந்துடாத, இந்த மாதிரி பேசுவோம்ல ஆஃபீஸில் அதிகமாக பேசக்கூடிய வாக்கியங்கள் இதுவும் ஒன்று. ரிப்ளை பண்ண மறந்துடாத அப்படின்னு சொல்கிறத ரிப்ளை பேஜ்னா மத் பூல்னா, ரிப்ளை பேஜ்னா மத் பூல்னா அப்படின்னு சொல்லணும். ரிப்ளை பேஜ்னா அப்படின்னா பதில் அனுப்ப, மத் பூல்னா அப்படின்னா மறந்துடாத அப்படின்னு அர்த்தம். பூல்னா அப்படின்னா மறக்கிறது, மத் பூல்னா அப்படின்னா மறந்துடாத அப்படின்னு அர்த்தம். ரிப்ளை பேஜ்னா மத் பூல்னா அப்படின்னா ரிப்ளை பண்ண மறந்துடாத அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து பதில் அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க, தயவுசெய்து ரிப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறத கிருபியா ரிப்ளை பேஜ்னா நா பூலியே அப்படின்னு சொல்லணும். கிருபியா ரிப்ளை பேஜ்னா நா பூலியே அப்படின்னு சொல்லணும். இந்த நா அப்படிங்கிறதும் மத் அப்படிங்கிறதும் சிமிலர் ஒன்று தான். பெரும்பாலும் மத் அப்படிங்கிறத ஒரு கட்டளையாக சொல்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செய்யாத, எடுக்காத, நிற்காத, இதுக்கு என்ன சொல்லுவோம்னா மத் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். செய்யாதீங்க அப்படின்னு நம்ம பொலைட்டாக சொல்கிறோம்ல, இந்த இடத்துல இந்த நான் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிருபியா தயவுசெய்து, ரிப்ளை பேஜ்னா அப்படின்னா ரிப்ளை அனுப்ப, நான் பூலியே அப்படின்னா மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். நான் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஃபார்ம், ஓகேங்களா? நான் பூலியே அப்படின்னா மறந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம். தயவுசெய்து பதில் அனுப்ப மறந்துடாதீங்க அப்படிங்கிறத கிருபியா ரிப்ளை பேஜ்னா நா பூலியே அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா தோடா வெயிட் கரோ, தோடா வெயிட் கரோ அப்படின்னு சொல்லணும். தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கிருபியா தோடா வெயிட் கீஜியே, கிருபியா தோடா வெயிட் கீஜியே அப்படின்னு சொல்லணும். கிருபியா தயவுசெய்து, தோடா கொஞ்சம், வெயிட் கீஜியே அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கிருபியா தோடா வெயிட் கீஜியே அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு தடவை காட்டு, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியாச்சு, என்கிட்ட ஒரு டைம் காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வாக்கியத்தை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு தடவை காட்டு அப்படிங்கிறத முஜே ஏக் பார் திகானா அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, காட்டு அப்படிங்கிறத திகானா அப்படின்னு சொல்கிறோம். இந்த திகாவோ அப்படின்னா கட்டளையாக இருக்கும், காட்டணும், காட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் ஒரு ரூடாக சொல்கிறது. எனக்கு ஒரு தடவை காட்டு அப்படின்னு சொன்னால் திகாவோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பொலைட்டாக ஒரு ரெஸ்பெக்ட் தான். ஆனாலும் என்னென்னா ஒரு ஈக்குவல் ஏஜ் நம்மளோட கம்மியாக இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி பேசணும். திகானா அப்படின்னா எனக்கு ஒரு டைம் காட்டு அப்படின்னு சொல்கிறத முஜே ஏக் பார் திகானா அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு தடவை காட்டுங்க, எனக்கு ஒரு தடவை காட்டுங்கள் அப்படிங்கிறத முஜே ஏக் பார் திகாயே அப்படின்னு சொல்லணும். திகாயே அப்படின்னா காட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு தடவை காட்டுங்கள் அப்படின்னா முஜே ஏக் பார் திகாயே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இதை எனக்கும் ஒரு தடவை காட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். எனக்குன்னா முஜேன்னு சொன்னோம், எனக்கும் ஒரு தடவை காட்டுங்க அப்படிங்கிறத முஜே பி ஏக் பார் திகாயே அப்படின்னு சொல்லலாம். முஜே பி அப்படின்னா எனக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். உன்னோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, உன்னோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத துமாரா சிஸ்டம் பகுத் ஸ்லோ ஹே அப்படின்னு சொல்லணும். இது சிம்பிள் தான். துமாரா அப்படின்னா உன்னுடைய, சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டம், பகுத் அப்படின்னா ரொம்ப, ஸ்லோவாக இருக்குது ஸ்லோ ஹே. துமாரா சிஸ்டம் பகுத் ஸ்லோ ஹே அப்படின்னா உன்னோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது சொல்லுவோம் இல்லையா? ஒரு சுப்பீரியர்கிட்ட பேசும்போது சொல்லுவோம், சார் உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது. அப்போ சொல்கிறது வேற, அப்போ சொன்னது ஒரு ஈக்குவல் பெர்சன்ட்டாக பேசுறது. இப்போ ஒரு சுப்பீரியர்கிட்ட நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. எப்படி சொல்லலாம்? சார் உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா அப்கா சிஸ்டம் தீரே சல் ரஹா ஹை, அப்கா சிஸ்டம் தீரே சல் ரஹா ஹை அப்படின்னு சொல்லணும். உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண வேண்டும்,
பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண வேண்டும் கட்டளையாக சொல்கிறோம். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பாஸ்வேர்ட் ரீசெட் கர்னா படேகா, பாஸ்வேர்ட் ரீசெட் கர்னா படேகா அப்படின்னு சொல்லணும். இந்த படேகா அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த படேகா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் ரீசெட் கர்னா படேகா அப்படின்னா பாஸ்வேர்டு கட்டாயம் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் தள்ளி வைக்கப்பட்டது, மீட்டிங் போஸ்ட்பான் பண்ணியாச்சு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி, மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். ஹோ கயி அப்படின்னா ஆயிருக்குன்னு அர்த்தம். மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி அப்படின்னா மீட்டிங் போஸ்ட்பான் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதா இருந்தால் மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி ஹே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சுப்பீரியர்கிட்ட பேசும்போது சார் மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி ஹே அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் பர்சன்ட்டை பேசும்போது மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி அப்படின்னு சொன்னால் போதும். ஆனால் ரெஸ்பெக்டாக சொல்லும்போது மீட்டிங் போஸ்ட்பான் ஹோ கயி ஹே அப்படின்னு சொல்லுங்கள். லஞ்ச் பிரேக்கில் போ அப்படின்னா லஞ்ச் பிரேக் மே சல்னா அப்படின்னு சொல்லணும். நம்ம இங்கே சலோ அப்படின்னு சொல்லலை, ஏன்னா லஞ்ச் பிரேக்கில் போ அப்படின்றத ஒரு கட்டளையாக சொல்லாமல் லஞ்ச் பிரேக்கில் போ அப்படின்னு சொல்கிறத ஒரு சாஃப்டாக சொல்கிறோம். இதுக்காக இந்த சல்னா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். லஞ்ச் பிரேக்கில் போ அப்படின்னா லஞ்ச் பிரேக் மே சல்னா அப்படின்னு சொல்லணும். லஞ்ச் பிரேக்கில் போங்க, லஞ்ச் பிரேக்கில் போங்க அப்படின்னா லஞ்ச் பிரேக் மே சலியே, லஞ்ச் பிரேக் மே சலியே அப்படின்னு சொல்லணும். சலியே அப்படின்னா போங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏக் பார் கன்ஃபார்ம் கர்லோ, ஏக் பார் கன்ஃபார்ம் கர்லோ அப்படின்னு சொல்லணும். ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, கன்ஃபார்ம் கர்லோ அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் கரோ அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் கர்லோ அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபைல் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஃபைல் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஏ ஃபைல் அப்டேட் கர்னி ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ ஃபைல் அப்டேட் கர்னி ஹே அப்படின்னு சொல்லணும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஃபைல் அப்படிங்கிறது ஒரு பெண்பால். இந்த ஃபைல் அப்படிங்கிறத நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ பெண்பாலுக்குரிய வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபைல் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஏ ஃபைல் அப்டேட் கர்னி ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபைல் அப்படிங்கிறதுக்குரிய ஹிந்தி வார்த்தை தேவைப்பட்டதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. தஸ்தாவேஜ். நம்ம தமிழில் கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தஸ்தாவேஜுகள் அப்படின்னா கோப்புகள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. ஓகேங்களா? தஸ்தாவேஜ் அப்படின்னா ஒரு ஹிந்தி வார்த்தை. இதுக்கு இங்கிலீஷில் ஃபைல் அப்படின்னு சொல்லணும். மொபைலை சார்ஜில் போடு, மொபைலை சார்ஜில் போடு அப்படின்னா மொபைல் சார்ஜ் பே லகாதோ, மொபைல் சார்ஜ் பே லகாதோ அப்படின்னு சொல்லணும். இந்த சார்ஜ் பேன்னு சொல்கிறோம்ல, இந்த பே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பர் அப்படிங்கிறது தான் இங்கே பேச்சு வழக்கில் பே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். சார்ஜ் பே அப்படிங்கிறதும் சார்ஜ் பர் அப்படிங்கிறதும் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? லகாதோ அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது. நார்மலாக அதோட மீனிங் வந்து ஒரு பொருளின் மேலே இன்னொரு பொருளை பொருத்துறதுக்கு தான் நம்ம லகாதோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மொபைலை சார்ஜில் போடு அப்படிங்கிறத மொபைல் சார்ஜ் பே லகாதோ அப்படின்னு சொல்லணும். இதை கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்கிறதா இருந்தால் மொபைலை சார்ஜில் போடுங்கன்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி சொல்கிறதுனா மொபைல் சார்ஜ் பே லகா தீஜியே, மொபைல் சார்ஜ் பே லகா தீஜியே அப்படின்னு சொல்லணும். லகா தீஜியே அப்படின்னா போடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். மொபைல் சார்ஜ் பே லகா தீஜியே அப்படின்னா மொபைலை சார்ஜில் போடுங்க அப்படின்னு சொல்கிறதாக அர்த்தம். இந்த பேப்பரில் சைன் வாங்கிக்கோ, இந்த பேப்பரில் சைன் வாங்கிக்கோ எப்படி சொல்லலாம்? ஏ பேப்பர் சைன் கராலோ, ஏ பேப்பர் சைன் கராலோ அப்படின்னு சொல்லணும். ஏ பேப்பர் அப்படின்னா இந்த பேப்பர், சைன் அப்படின்னா சேம் சைனே நம்ம சொல்லிக்கலாம். கரு கிடையாது, கரா லோ அப்படின்னா சைன் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த லோ அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா செஞ்சுக்கோ, பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த லோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சைன் கரா லோ அப்படின்னா சைன் செஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசும்போது சைன் வாங்கிக்கோன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த கராலோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏ பேப்பர் சைன் கராலோ அப்படின்னா இந்த பேப்பரில் சைன் வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த பேப்பரில் சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னா ஏ பேப்பர் சைன் கராயே, ஏ பேப்பர் சைன் கராயே அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு ஸ்டேப்லர் கொடு. இந்த இடத்துல நம்ம ஸ்டேப்லருக்கு பதிலாக எந்த பொருள் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஸ்டேப்லர் கொடு அப்படிங்கிறத
முஜே ஏக் ஸ்டேப்லர் தோ அப்படின்னு சொல்லணும். இதே இதை எனக்கு ஒரு ஸ்டேப்லர் கொடுங்க அப்படின்னா முஜே ஏக் ஸ்டேப்லர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். பேப்பர் கிளிப் எங்கே இருக்கிறது? பேப்பர் கிளிப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பேப்பர் கிளிப் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி கிதர் அப்படிங்கிறதும் எங்கே அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கிளிப் கஹா ஹே அல்லது பேப்பர் கிளிப் கிதர் ஹே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் பேப்பர் கிளிப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பொருளை தேடுறீங்களோ அந்த பொருளை நீங்கள் சொல்லிக்கலாம். சொல்லிட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் கஹா ஹே அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் ரூம் புக் பண்ணிக்கோ. மீட்டிங் ரூம் புக் பண்ணிக்கோ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? மீட்டிங் ரூம் புக் கர்லோ. மீட்டிங் ரூம் புக் கர்லோ அப்படின்னு சொல்லணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பண்ணிக்கோ செஞ்சுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த லோங்கிறத சேர்ப்போம் இல்லைங்களா. அப்போது மீட்டிங் ரூம் புக் பண்ணிக்கோ அப்படின்னா மீட்டிங் ரூம் புக் கர்லோ அப்படின்னு சொல்லணும். இதே இதை மீட்டிங் ரூம் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா மீட்டிங் ரூம் புக் கர் லீஜியே அப்படின்னு சொல்லணும். மீட்டிங் ரூம் புக் கர் லீஜியே அப்படின்னு சொல்லணும். இதை நார்மலாக நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் மீட்டிங் ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னா மீட்டிங் ரூம் புக் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது தான் புக் கர் லீஜியே அப்படின்னு சொல்கிறோம். பண்ணுங்க அப்படின்னா புக் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். மொத்த டீமை கூப்பிடு. இப்போ மீட்டிங் ரூம் புக் பண்ணியாச்சு, மொத்த டீமை கூப்பிடுன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறதுன்னா பூரி டீம்கோ புலாவோ. பூரி டீம்கோ புலாவோ அப்படின்னு சொல்லணும். மொத்த டீமை கூப்பிடு அப்படின்னா பூரி டீம்கோ புலாவோ அப்படின்னு சொல்லணும். பூரி டீம் அப்படின்னா மொத்த டீம் அப்படின்னு அர்த்தம். இந்த கோ அப்படிங்கிறதோட மீனிங் வந்து அந்த ஐ அப்படிங்கிற மீனிங்கில் வரும். டீம் ஐ அப்படின்னு சொல்கிறோம்ல, மொத்த டீம் ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு தான் இந்த கோ சேர்க்குறோம். பூரி டீம்கோ புலாவோ அப்படின்னா மொத்த டீமை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். மொத்த டீமை கூப்பிடுங்க அப்படின்னா பூரி டீம்கோ புலாயே. பூரி டீம்கோ புலாயே அப்படின்னு சொல்லணும். புலாயே அப்படின்னா கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க. எல்லோரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறத சப்லோக் கான்ஃபரன்ஸ் ரூமே ஆஜாயே அப்படின்னு சொல்லணும். சப்லோக் அப்படின்னா எல்லோரும் அப்படின்னு அர்த்தம். கான்ஃபரன்ஸ் ரூமே அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூமில் அப்படின்னு அர்த்தம். ஆஜாயன் அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வாக்கியத்தை நார்மலாக மொபைலில் கான்ஃபரன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த மாதிரி வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் கான்ஃபரன்ஸில் வாங்க அப்படிங்கிறத சப் லோக் கான்ஃபரன்ஸ் மே ஆஜாயே அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரூம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சப் லோக் கான்ஃபரன்ஸ் மே ஆஜாயே. சப் லோக் கான்ஃபரன்ஸ் மே ஆஜாயே அப்படின்னா எல்லோரும் கான்ஃபரன்ஸில் வாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ லீவ் அப்ளை பண்ணிட்டியா? இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல. நீ லீவ் அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னா தும்னே லீவ் அப்ளை கியா, தும்னே லீவ் அப்ளை கியா அப்படின்னு கேட்கணும். தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். லீவ் அப்ளை கியா அப்படின்னா லீவ் அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் லீவ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் லீவ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கியா ஆப்னே லீவ் அப்ளை கி ஹே அப்படின்னு சொல்லணும். இப்போ கியா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக சேர்க்கிறது தான். ஆப்னே அப்படின்னா நீங்கள். லீவ் அப்ளை கி ஹே அப்படின்னா லீவ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வாக்கியத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த கி ஹே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கி ஹே அப்படிங்கிறதுக்கு மீனிங் இந்த இருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல எல்லாம் இந்த கி ஹே அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். நீங்கள் லீவ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, கியா ஆப்னே லீவ் அப்ளை கி ஹே அப்படின்னு கேட்கணும். நீங்கள் எப்போ லீவில் போகிறீங்க, இந்த மாதிரியும் பேசுவோம். நீங்கள் எப்போ லீவில் போகிறீங்க அப்படின்னா ஆப் சுட்டி பர் கப் ஜா ரஹே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படின்னா நீங்கள், சுட்டி பர் அப்படின்னா லீவில் அப்படின்னு அர்த்தம். கப் அப்படின்னா எப்பொழுது, ஜா ரஹே ஹே அப்படின்னா போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ஜா ரஹே ஹே அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் பேசும்போது இந்த ஜா ரஹே ஹே அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஆப் சுட்டி பர் கப் ஜா ரஹே ஹே அப்படின்னா நீங்கள் எப்போ லீவில் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து சீக்கிரமாக வேலையை முடிங்க. தயவு செய்து சீக்கிரமாக வேலையை முடிங்க. எப்படி சொல்லலாம்? கிருபியா ஜல்தி காம் கதம் கீஜியே. கிருபியா ஜல்தி காம் கதம் கீஜியே அப்படின்னு சொல்லணும். கிருபியா அப்படின்னா தயவு செய்து,
ஜல்தி சீக்கிரமா. காம் அப்படின்னா வேலை. கதம் கீஜியே அப்படின்னா முடிங்க அப்படின்னு அர்த்தம். கிருபியா ஜல்தி காம் கதம் கீஜியே அப்படின்னா தயவுசெய்து சீக்கிரமா வேலை முடிங்க அப்படின்னு அர்த்தம். இன்று வேலை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஆஜ் காம் ஜாதா ஹை அப்படின்னு சொல்லணும். ஆஜ் அப்படின்னா இன்று, காம் வேலை, ஜாதா ஹை அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆஜ் காம் ஜாதா ஹை அப்படின்னா இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பாஸ் நல்ல மூடில் இல்லை. இந்த மாதிரி சில டைம்ல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், கொஞ்சம் பார்த்து பாஸ் நல்ல மூடில் இல்லை இந்த மாதிரி பேசுவாங்கல்ல. பாஸ் நல்ல மூடில் இல்லை அப்படிங்கிறத பாஸ் அச்சே மூட் மே நஹி ஹை. பாஸ் அச்சே மூட் மே நஹி ஹை அப்படின்னு சொல்லணும். அச்சே மூட் மே அப்படின்னா நல்ல மூடில் அப்படின்னு அர்த்தம். நஹி ஹை இல்லை. பாஸ் அச்சே மூட் மே நஹி ஹை, பாஸ் நல்ல மூடில் இல்லை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமா செய். கொஞ்சம் கவனமா செய் அப்படின்னா தோடா தியான் சே கரோ. தோடா தியான் சே கரோ. தோடா அப்படின்னா கொஞ்சம், தியான் சே கவனமாக, கரோ அப்படின்னா செய். தோடா தியான் சே கரோ, கொஞ்சம் கவனமா செய் அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து கவனமாக செய்யுங்கள் அப்படின்னா கிருபியா தியான் சே கீஜியே. கிருபியா தியான் சே கீஜியே அப்படின்னு சொல்லணும். கீஜியே அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடு அப்படின்னா முஜே பிரிண்ட் நிக்கால் கே தோ அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, பிரிண்ட் நிக்கால் கே தோ அப்படின்னா பிரிண்ட் எடுத்து கொடு அப்படின்னு அர்த்தம். இந்த நிக்கால் அப்படிங்கிறது கூட மீனிங் வந்து டேக் இட் அவுட், வெளியே எடுத்து கொடுக்கறது. இதைத்தான் நம்ம நிக்கால் கே தோ அப்படின்னு சொல்றோம். எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடு, முஜே பிரிண்ட் நிக்கால் கே தோ அப்படின்னு சொல்லணும். எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு பொலைட்டா கேட்குறோம். எப்படி சொல்றதுன்னா முஜே பிரிண்ட் நிக்கால் கர் தீஜியே. முஜே பிரிண்ட் நிக்கால் கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். நிக்கால் கர் தீஜியே அப்படின்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணு இந்த மாதிரி பேசுவோம்ல. சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சிஸ்டம் ரீஸ்டார்ட் கரோ அப்படின்னு சொல்லணும். தயவுசெய்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா கிருபியா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கீஜியே. கிருபியா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ரீஸ்டார்ட் கீஜியே அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பிரசன்டேஷன் நன்றாக இருந்தது. உங்களுடைய பிரசன்டேஷன் நன்றாக இருந்தது அப்படிங்கிறத துமாரி பிரசன்டேஷன் அச்சி தி அப்படின்னு சொல்லணும். துமாரி பிரசன்டேஷன் அச்சி தி அப்படின்னு சொல்லணும். இங்கே பிரசன்டேஷன் அப்படிங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால நம்ம துமாரா யூஸ் பண்ணாமல் துமாரி யூஸ் பண்ணுறோம். அச்சாத்தா அப்படின்னு யூஸ் பண்ணாமல் அச்சித்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? துமாரி பிரசன்டேஷன் அச்சித்தி அப்படின்னு சொல்லணும். இதை ஒரு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் இதே மாதிரி தான் சொல்லணும். இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பிரஸ்துதி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ்துதி அப்படின்னா பிரசன்டேஷன் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பிரசன்டேஷன் மிகவும் நன்றாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஆஃபீஸில் ஜூனியர்கிட்டையும் பேசணும், அதே வாக்கியத்தை சீனியர்கிட்டையும் பேசணும். ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய பிரசன்டேஷன் மிகவும் நன்றாக இருந்தது அப்படிங்கிறத ஆப்கி பிரசன்டேஷன் பகுத் அச்சி தி. ஆப்கி பிரசன்டேஷன் பகுத் அச்சி தி அப்படின்னு சொல்லணும். ஆப்கி அப்படின்னா உங்களுடைய, பிரசன்டேஷன் அப்படின்னா சேம் பிரசன்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பகுத் அப்படின்னா மிகவும், அச்சித்தி அப்படின்னா நன்றாக இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல தான் இந்த தி தா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த தி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஆப்கா ப்ராஜெக்ட் பகுத் அச்சா ஹை. ஆப்கா ப்ராஜெக்ட் பகுத் அச்சா ஹை அப்படின்னு சொல்லணும். ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, ப்ராஜெக்ட் சேம் அப்படியே சொல்லிக்கலாம். பகுத் ரொம்ப, நல்லா இருக்கு அப்படின்னா அச்சா ஹை அப்படின்னு சொல்லணும். இதே இது நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ஆப்கா ப்ராஜெக்ட் பகுத் அச்சா தா அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். நீ கிளைண்ட்டுக்கு கால் பண்ணையா, நீ கிளைண்ட்டுக்கு கால் பண்ணையா அப்படின்னு கேட்கணும். இது எப்படி கேட்கறதுன்னா தும்னே கிளைண்ட்டுக்கோ கால் கியா. தும்னே கிளைண்ட் கோ கால் கியா அப்படின்னு கேட்கணும். தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம்.
கிளைண்ட் கோ அப்படின்னா கிளைண்ட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். கால் கியா அப்படின்னா கால் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். தும்னே கிளைண்ட் கோ கால் கியா அப்படின்னா நீ கிளைண்ட்டுக்கு கால் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்டு. கிளைண்ட் அப்படின்னா வாடிக்கையாளர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க கிளைண்ட்டுக்கு கால் பண்ணீங்களா, நீங்க கிளைண்ட்டுக்கு கால் பண்ணீங்களா அப்படிங்கிறத கியா ஆப்னே கிளைண்ட்டுக்கோ கால் கியா அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றது, ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். த சேம் அதே தான். கிளைண்ட்டுக்கோ கால் கியா அப்படின்னா கிளைண்ட்டுக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்லது, அப்படியே செய்து கொண்டிரு. இது பார்க்கறதுக்கு தமிழில் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப நல்லது, கீப் இட் அப், வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் இங்கே ரொம்ப நல்லது அப்படியே செய்து கொண்டிரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னா, பகுத் அச்சா ஐசே ஹி கர்த்தே ரஹோ. பகுத் அச்சா ஐசே ஹி கர்த்தே ரஹோ அப்படின்னு சொல்லணும். பகுத் அச்சா அப்படின்னா ரொம்ப நல்லது, ஐசே ஹி அப்படின்னா அப்படியே அப்படின்னு அர்த்தம், கர்த்தே ரஹோ அப்படின்னா செய்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நிறைய இடங்கள்ல இந்த போல்தே ரஹோ, பேசிக்கொண்டிரு, தேக்தே ரஹோ, பார்த்து கொண்டிரு, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே செய்து கொண்டிரு அப்படிங்கிறத ஐசேகி கர்த்தே ரஹோ அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க, அப்படியே செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ தமிழில் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியலாம். யூ ஹவ் டன் அ குட் ஜாப், கீப் இட் அப், இவ்வளோதான். இது எப்படி சொல்லலாம்? பகுத் அச்சா காம் கியா, ஐசே ஹி கர்த்தே ரஹியே. பகுத் அச்சா காம் கியா, ஐசே ஹி கர்த்தே ரஹியே அப்படின்னு சொல்லணும். பகுத் அச்சா காம் கியா அப்படின்னா ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க, ஐசே ஹி அப்படியே, கர்த்தே ரஹியே செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம கர்த்தே ரஹோ அப்படின்னா செய்து கொண்டிருன்னு அர்த்தம், கர்த்தே ரஹியே அப்படின்னா செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தண்ணி நல்லா குடிங்க. என்ன சார் இது ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுவும் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியம்தான். தண்ணி நல்லா குடிங்க இந்த மாதிரி சொல்லுவோம்ல, பக்கத்தில் ஒரு கொலிக்கு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம், தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இதையும் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியமாக தான் பார்க்குறோம். தண்ணி நல்லா குடிங்க அப்படின்னா பானி அச்சேசே பீஜியே, பானி அச்சேசே பீஜியே அப்படின்னு சொல்லணும். பானி அப்படின்னா தண்ணீர், அச்சேசே நன்றாக, குடியுங்கள் அப்படின்னா பீஜியே அப்படின்னு சொல்லணும். உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இல்லை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்னி தபியத் கா தியான் ரக்கியே அப்படின்னு சொல்லணும். அப்னி அப்படின்னா தங்களுடைய அப்படின்னு அர்த்தம். தபியத் அப்படின்னா ஆரோக்கியம், ஹெல்த். தியான் ரக்கியே அப்படின்னா கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அப்னி தபியத் கா தியான் ரக்கியே அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க அப்படின்னா இஸ் டாக்குமெண்ட் பர் சைன் கர் தீஜியே, இஸ் டாக்குமெண்ட் பர் சைன் கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். இஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்னு அர்த்தம். இந்த பர் அப்படின்னா அதில் அப்படின்னு அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்லன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த இஸ் டாக்குமெண்ட் பர் அப்படின்னு சொல்கிறோம். சைன் கர் தீஜியே அப்படின்னா சைன் போடுங்க அப்படின்னு அர்த்தம். இஸ் டாக்குமெண்ட் பர் சைன் கர் தீஜியே அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வேலை எப்பக்குள்ள ஃபுல்லாக முடியும், இந்த வேலை எப்பொழுதுக்குள் முழுவதும் முடியும் அப்படிங்கிறத ஏ காம் கப் தக் பூரா ஹோகா அப்படின்னு சொல்லணும். ஏ காம் அப்படின்னா இந்த வேலை, கப் தக் அப்படின்னா எப்பொழுதுக்குள் அப்படின்னு அர்த்தம். கப் அப்படின்னா எப்பொழுது, தக் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். கப் தக் அப்படின்னா எப்பொழுதுக்குள் அப்படின்னு அர்த்தம். பூரா அப்படின்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஹோகா அப்படின்னா முடியும், ஆகும், இந்த மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஏகாம் கப் தக் பூரா ஹோகா அப்படின்னா இந்த வேலை எப்பக்குள்ள ஃபுல்லாக முடியும் அப்படின்னு அர்த்தம். டீமுடன் ஆலோசனை பண்ணுங்க, டீமோட டிஸ்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஆஃபீஸில் இந்த வாக்கியம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீ தனியாக முடிவெடுக்காத, டீமோட டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீமுடன் ஆலோசனை பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத டீம் கே சாத் சர்ச்சா கீஜியே, டீம் கே சாத் சர்ச்சா கீஜியே அப்படின்னு சொல்லணும். டீம் கே சாத் அப்படின்னா டீமுடன் அப்படின்னு அர்த்தம்.
இந்த சர்ச்சா அப்படின்னா ஆலோசனை, டிஸ்கஷன் அப்படின்னு அர்த்தம். சர்ச்சா அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறது. கீஜியே அப்படின்னா பண்ணுங்கள். டீம் கே சாத் சர்ச்சா கீஜியே அப்படின்னா டீமோட ஆலோசனை பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபைலை சரியான ஃபோல்டரில் வைங்க, அங்கங்கே போட்டுறாதீங்க, கரெக்டாக அந்தந்த ஃபோல்டரில் வைங்கன்னு சொல்லுவோம்ல. ஃபைலை சரியான ஃபோல்டரில் வைங்க அப்படின்னா ஃபைல் சஹி ஃபோல்டர் மே ரக் தீஜியே அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபைல் அப்படிங்கிறத சேம் ஃபைலே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைல் அப்படிங்கிறதுக்கு தஸ்தாவேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபைல் சஹி ஃபோல்டர் மே அப்படின்னா ஃபைலை சரியான ஃபோல்டரில் அப்படின்னு அர்த்தம். சஹி அப்படின்னா சரியான அப்படின்னு அர்த்தம். ரக் அப்படின்னா வைக்கிறது, ரக் தீஜியே அப்படின்னா வைங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைல் சஹி ஃபோல்டர் மே ரக் தீஜியே அப்படின்னா ஃபைலை சரியான ஃபோல்டரில் வைங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டு இருக்க இந்த வாக்கியத்தை எல்லாத்தையும் நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா இந்த வாக்கியம் மறக்கவே மறக்காது. ஆஃபீஸில் பேசக்கூடிய வாக்கியங்கள் ஒரு சில வாக்கியங்கள் தான் இருக்கும். அந்த வாக்கியத்தை நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மறக்கவே மறக்காது. உங்கள் ஆஃபீஸில் இந்த வாக்கியத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஹிந்தியில் பேசுகிறக்கூடிய கான்ஃபிடென்ட் வரும். உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியும். எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னா முஜே ஃபோன் நம்பர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஃபோன் நம்பர் த சேம் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுங்க அப்படின்னா தீஜியே அப்படின்னு சொல்லணும். முஜே ஃபோன் நம்பர் தீஜியே அப்படின்னா எனக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்தில் எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பேசிக்கலாம். முஜே ஆப்கா ஃபோன் நம்பர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தையை சேர்த்து நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறத ஏ டாக்குமெண்ட் ஸ்கேன் கர்க்கே பேஜ் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஏ டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஸ்கேன் கர்க்கே அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அப்படின்னு அர்த்தம். பேஜ் அப்படின்னா அனுப்புறது, பேஜ் தீஜியே அப்படின்னா அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். ஏ டாக்குமெண்ட் ஸ்கேன் கர்க்கே பேஜ் தீஜியே அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு அப்டேட் வேணும், இந்த மாதிரி சுப்பீரியர்லாம் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, எனக்கு அப்டேட் வேணும், இன்னைக்கே வேணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா முஜே அப்டேட் சாஹியே, முஜே அப்டேட் சாஹியே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்கு, அப்டேட் அப்படின்னா த சேம் அப்டேட், சாஹியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். முஜே அப்டேட் சாஹியே அப்படின்னா எனக்கு அப்டேட் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் அப்டேட்டுக்கு பதிலாக என்ன வேணால் போட்டுக்கலாம். எனக்கு இது வேணும், அது வேணும், என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் பேசிக்கலாம். ஓகேவா? எனக்கு அப்டேட் வேணும், முஜே அப்டேட் சாஹியே. எனக்கு பதில் வேணும், இந்த மாதிரி கேட்கலாம்ல. எனக்கு பதில் வேணும் சொல்லுங்க, எனக்கு பதில் வேணும்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா முஜே ஜவாப் சாஹியே, முஜே ஜவாப் சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஜவாப் அப்படின்னா பதில். எனக்கு பதில் வேணும் அப்படின்னா முஜே ஜவாப் சாஹியே அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேசி பழகலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த படிவத்தை நிரப்புங்கள், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படிவத்தை நிரப்புங்கள் அப்படிங்கிறத ஏ ஃபார்ம் பர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஏ ஃபார்ம் அப்படின்னா இந்த ஃபார்ம், பர் தீஜியே அப்படின்னா ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். பர் அப்படின்னா ஃபில் பண்ணுறது. ஏ ஃபார்ம் பர் தீஜியே அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வாங்க அப்படிங்கிறத பிரேக் கே பாத் வாபஸ் ஆயியே அப்படின்னு சொல்லணும். எல்லா வார்த்தையுமே நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரேக் கே பாத் அப்படின்னா பிரேக்குக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். வாபஸ் அப்படின்னா திரும்ப, ஆயியே அப்படின்னா வாங்க. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வாங்க அப்படிங்கிறத பிரேக் கே பாத் வாபஸ் ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வாக்கியங்களை நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸில் நல்லா ஹிந்தியில் பேசணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப ட்ரெயின் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கூட வேலை பார்க்குற கொலீக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே போல் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.